ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்மாரல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு நம்ம 48 நாள் விரதம் இருந்து எப்படி அதை மனநிறைவாக முடிக்க போகிறோன்னு டெய்லி ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வளர்ந்த செடியில் இருக்கிற பூவை பறித்து முருகருக்கு அலங்காரம் பண்ணும்போது அந்த அழகே தனிதாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் வளர்ந்த செவ்வந்தி, ரோஜா, அரளி மற்றும் இதர பூக்கள் வச்சு முருகரை அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக அவர் இவ்வளோ அழகாக இருந்தாருங்க. நம்ம வீட்டில் வெத்தலை கொடி இருக்குது. அந்த வெத்தலை கொடியில் இருக்கிற 6 வெத்தலையை பறித்து நடுவில் நெய் தீபம் போட்டு வெத்தலை காம்பை கிள்ளி அந்த நெய் தீபத்துக்குள்ளேயே போட்டு முருகருக்கு ஏற்றி வழிபடும் போது அந்த 6 வெற்றிலையும் ஆறுமுகனோட முகமாகவே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஆறுமுகனும் சேர்ந்து நம்ம வீட்டில் வந்து காலையில் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த தீபத்தை ஏற்றணுன்னு அந்த சுடரொளியில் முருகன் சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கூடவே நம்ம அந்த வேலுக்கும் நம்ம பூஜையை ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி முருகனோட பாட்டான கந்த சஷ்டி கவசம் அதை பற்றியே பாராயணம் பண்ணி முருகனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பவும் முருகனுக்காக பூஜை 8 to 9, அதாவது செவ்வாய் ஹோரையில் பண்ணணும்னு சொல்கிறாங்க வெற்றிலை தீபத்தை. காலையில் 6 to 9, இரவு 8 to 9. இந்த 2 நேரமும் நம்ம முருகனை நினச்சி வேண்டி காலையிலையும் மாலையிலையும் நம்ம தீபம் போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கைகூடாத காரியங்கள் கைகூடும். முருகா, உன்னையவே நினச்சி நான் காலடியில் சரணடைஞ்சிட்டேன்டா. உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை. உன்னை தவிர என்ன வழி நடத்த வேறு யாராச்சும் இருக்காங்களா? முருகா, உன்னையை மட்டுமே நம்பி சரணடைஞ்சிட்டேன்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக அந்த முருகன் உங்கள் வீடு தேடி வருவான். இந்த முருகன் நடத்திய நிகழ்வுகள் வந்து எனக்கு எக்கச்சக்கங்க. 2 ஒன்று முதல்ல என் குழந்தை இறந்ததுக்கப்புறம் 2வதாக கிடைத்த என் பையன். அந்த பையனுக்கோசரம் முருகனுக்காக நான் மொட்டை அடித்தேன். 2வது வீடு கட்டணும்னு நாங்கள் விரதம் இருந்து சிவன்மலை ஆண்டவர்கிட்ட நாங்கள் படையல் எடுத்தோம். அந்த படையல்னால எங்களுக்கு வீடு கட்டியாச்சு. இப்போது நாங்கள் மென்மேலும் எந்த ஒரு நோய் நொடியும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு சிவன்மலை அருளால் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் கை கூடணுங்க. இடையில எங்கள் குழந்தை தாங்க சத்தம் போட்டுட்ருக்கா. முழுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எனக்கு மென்மேலும் ஆதரவு தரணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முருகனோட அருள் மற்றும் சிவன்மலை ஆண்டவனின் அருளால் மென்மேலும் நம்ம அனைவரும் நம்ம வாழ்க்கையில் மேலும் சிறந்து வாழ்க, வளர்க. நன்றிங்க.